வணக்கம். சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நம்ம மனசு ஏன் அடிக்கடி அமைதியை இழந்து தடுமாறுது? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையான்னு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வெளியில என்ன நடந்தாலும் சரி, நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசு ஏன் இப்படி ஒரு ஆட்டம் போடுது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏன் எவ்ளோ சலனப்படுது? இந்த அமைதியின்மை எங்கிருந்து வருது? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சுவாமி சித்பவானந்தர் இந்த நிலைக்கு ஒரு அருமையான பேர் வச்சிருக்காரு. கூத்தாடும் மனம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு அனுபவம் தான், இல்லையா? வெளியுலகம் ஒரு பெரிய நாடக மேடை மாதிரி. அதுல நடக்கிற கூத்த பார்த்து நம்ம மனசும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில இல்லாம வெளியே நடக்கிற விஷயங்க கிட்ட இருக்கு. அதனால தான் ஒரு கட்டத்துல எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. உலகத்தோட ஆட்டத்துக்கு நம்ம மனசும் தாளம் போட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இந்த கூத்தாட்டத்தினால உண்மையிலே என்னதான் பிரச்சனைன்னு பாப்போம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம உடனே உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றோம் இல்லையா? அது எப்படி பிரச்சனைய சரி பண்ணாம இன்னும் பெருசாக்குதுன்னு இப்ப புரிய வைக்கிறேன். பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? ஒரு கெட்ட விஷயத்த கேள்விப்பட்டா ஒன்னு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், இல்லனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருப்போம். சில சமயம் தொந்தரவா உணர்வோம், இல்லனா எரிச்சல் படுவோம். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த உணர்ச்சிகள்ல ஏதாவது ஒன்னாவது அந்த பிரச்சனைய தீர்த்திருக்கா? இல்லவே இல்ல. இந்த உவமைய நல்லா கவனிங்க. எரியும் தீயில் எண்ணெய் வார்த்தால் போன்று. இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையமே. நாம உணர்ச்சி வசப்பட்டு காட்டுகிற ஒவ்வொரு எதிர்வினையும் நாம அணைக்க நினைக்கிற அந்த தீமையோட நெருப்புல நாமளே எண்ணெய ஊத்துற மாதிரி தான். நம்மளோட சஞ்சலம் அந்த தீமைக்கு உரம் போட்டு அத வளர்க்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கேதான் சுவாமி சிதபவானந்தர் ஒரு அற்புதமான வழியை காட்டுறார். அதுக்கு பேருதான் உபரதி. வாங்க அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். உப்ரதன்னா என்ன? வெளியுலகத்துல புயலே அடிச்சாலும் சரி, நம்ம மனசு உள்ளுக்குள்ள ஒரு துளி கூட அசையாம சலனம் இல்லாம இருக்கிற ஒரு உன்னதமான நிலை. அது ஒரு ஆழமான உள்முக அமைதி. உலகத்தோட எந்த கூத்துக்கும் ஆடாம ஒரு சாட்சியா மட்டும் எல்லாத்தையும் பாக்குற மனநிலை. சரி, இந்த உபரதி நிலை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது தீமைகளோட நேருக்கு நேரா மோதுறது கிடையாது. அதுக்கு பதிலா தீமைகள் தானாவே வலுவிழந்து போகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் சஞ்சலப்படுற மனசு, அது கேடுகளை இன்னும் பெருக்குது. இன்னொரு பக்கம் உபரிதி மனசு, அந்த மனநிலையில கேடுகள் தானாவே அதோட சக்தியை இழந்துருது. அப்போ இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நம்ம மனசோட நிலைதான் வெளி உலகத்தை தீர்மானிக்குது. இந்த சலனமற்ற நிலைய யாரும் பலவீனமா நினைச்சிடக்கூடாது. இது சும்மா இருக்கிறதும் இல்ல. உண்மையில இதுதான் தீமைய ஜெயிக்கிறதுக்கான உச்சபட்ச யுத்தி. ஏன்னா ஒரு அசையாத பாறை மாதிரி நிக்கிற மனசுக்கு முன்னாடி எந்த ஒரு தீய சக்தியாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அது தானா கரைஞ்சு போயிடும். இப்போ நாம இவ்வளவு நேரம் கேட்ட இந்த விஷயங்களை வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம அத ஒரு அனுபவமா மாத்த முயற்சி செய்யலாம். வாங்க ஒரு தியான மனநிலைக்கு போகலாம். சுவாமி சித்பவானந்தர் கொடுத்த இந்த அழகான பிரார்த்தனைய மனசுக்குள்ள சொல்லி பாப்போம். இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு வரம் மாதிரி. குணம் குறியெல்லாம் கடந்த பேருணர்வே, கூத்தாடும் எனது மனம் குவலயத்தின் கூத்தைப் பார்த்து பராமுகமாயிருக்க கற்றுக்கொள்வதாகுக. அதாவது, இந்த உலகத்தோட ஆட்டத்துக்கு என் மனசு ஆடாம இருக்கணும். அதுதான் இதோட பொருள். பாருங்க, இந்த கூத்தாடும் மனம் அப்படிங்கிற கருத்து எவ்ளோ ஆழமானது, எவ்ளோ பழமையானதுன்னு தாயமானவரோட இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரைப் போல் பாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. சண்டைக்கு வர்ற ஒரு மல்யுத்த வீரனைப் போல இந்த பாழா போன மனசு ஏன் இப்படி கூத்தாடுதுன்னு அவர் கேக்குறாரு. பல நூற்றாண்டுகளா ஞானிகள் கேட்டுக்கிட்டே இருக்கிற அதே கேள்விதான் இது. நம்ம கேள்வியும் கூட. ஆக, இந்த உரையாடலோட கடைசியில இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உபரதிங்கிற கருவியை கொண்டு உங்க மனச இந்த முடிவே இல்லாத கூத்திலிருந்து எப்படி விடுவிக்க போறீங்க? அந்த அசையாத ஆழமான அமைதியை நோக்கி உங்களுடைய அடுத்த அடி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.